ஓகே. ஹாய் ஆல். நம்ம இப்போ வந்து பைத்தான் பேசிக் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்ம ஹவ் டு இன்ஸ்டால் பைத்தான் அது பார்த்துருப்போம். இப்போ வந்து பைத்தான் பேசிக் பார்க்க போறோம். பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னா, பைத்தான் இஸ் அ ஹை லெவல் இன்டர்பிரிட்டட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். It was designed to make programming simple, readable, and efficient. It was one of the most popular language also. And Python code written in simple English like syntax. Syntax வந்து ஈஸியா அண்ட் சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. நவ் ஹிஸ்டரி ஆஃப் பைத்தான் பார்த்தோம்னா, பைத்தான் வாஸ் created by Guido van Rossum. Development started in 1989. இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பைத்தான் 1.0 பார்த்தோம்னா ரிலீஸ்ட் அட் 1991. இந்த பைத்தான் அப்படிங்கிற நேம் வந்து எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்கன்னா, ஒரு ஷோ இருக்கு மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு. அந்த ஷோ இன்ஸ்பயர் பண்ணி தான் பைத்தான் அப்படிங்கிற நேமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பைத்தான் இஸ் மெயின்டைன்டு பை பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஈஸி டு லேர்ன். ஈஸி டு லேர்ன் மீன்ஸ் சிம்பிள் சின்டெக்ஸ் தான் இருக்கும். சிம்பிளான இங்கிலீஷில் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஈஸி டு ரீட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இஃப் 10 greater than 5 பிரிண்ட்ல வந்து 10 is greater than. இந்த சின்டெக்ஸ் பார்க்கும்போதே வந்து ஈஸி டு ரீடா இருக்கு, ரீடபிளா இருக்கு. ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா எக்ஸிக்யூட்டட் லைன் பை லைன். இந்த கோட் வந்து நம்ம எரர் செக் பண்றது லைன் பை லைனா செக் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஈஸி டு டீபக், ஈஸியா டீபக் பண்ணிக்கலாம். லைன் பை லைனா செக் பண்றதுனால ஃபாஸ்டா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், இமீடியட்டா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா பைத்தான் ஹைட் காம்ப்ளெக்ஸ் டீட்டெயில் லைக் மெமரி மேனேஜ்மெண்ட். இட் ஒன்லி அலோஸ் அண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் சால்விங் ப்ராப்ளம்ஸ். இது மட்டும் தான் பண்றதுனால இது ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அது ஏன் சொல்றாங்கன்னா, இது வந்து எது எதுக்குன்னா சப்போர்ட் பண்ணணும் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமாரிசம், என்கேப்சுலேஷன். இந்த 5ம் டீட்டெயிலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா இது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ விண்டோஸில் ரன் பண்ணிக்கலாம், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இது எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டான ஓஎஸ்எஸ்லாம் இது வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல இருந்து. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் டவுன்லோட் பண்ண மாதிரி ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிறனால இது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த லிங்க் வச்சு கூட நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் பார்த்தோன்னா ஈஸியான சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், லார்ஜ் கம்யூனிட்டி அப்படிங்கிறாங்க, ஃபாஸ்டராக டெவலப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து குட் ஃபார் பிகினர்ஸ். அப்புறம் வந்து டாப் கம்பெனிஸ்ல இப்போ பைத்தான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான். கூகுள், மைக்ரோசாஃப்ட்ல யூஸ் பண்றாங்க, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், மெட்டா, இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை இது மாதிரி நாசால கூட யூஸ் பண்றாங்க பைத்தானு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பைத்தான் பார்த்தோன்னா வெப் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க, ஏஐல யூஸ் பண்றாங்க, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன், கேம் டெவலப்மெண்ட், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இது எல்லாத்துலேயுமே பைத்தானை வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நேம் கொடுத்துட்டாங்க. நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட்ல என்டர் யுவர் நேம், ஏஜ்ல இன்ட் இன்புட் என்டர் யுவர் ஏஜ். பிகாஸ் ஏன் இங்க இன்ட் கொடுக்குறோம்னா இது வந்து நியூமரிக்கல், அதாவது நம்பர் தானே ஏஜ் அப்படிங்கிறது, அதனால இன்ட் கொடுக்குறோம். ஸோ பிரிண்டிங்ல வந்து என்னென்ன பிரிண்ட் பண்ணுமோ அதை வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதை காப்பி பண்ணி ரன் பண்றேன். பைத்தான் ஐடிஎல்க்கு போயிட்டு Ctrl+N கொடுத்தோன்னா நியூ டேப் கிரியேட் ஆகும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இங்க கொடுத்துட்டோம். நம்ம என்ன நேம் என்டர் பண்றோமோ அங்க வந்து நேம் அப்படின்ட்டு என்டர் ஆகிரும். ஏஜ்ல வந்து என்ன ஏஜ் என்டர் பண்றோமோ அது வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும்.
ஸோ ரன் பண்றோம். ரன்க்கு வந்து எஃப்ஐயும் குடுக்கலாம். ரன் மாடியூலும் குடுக்கலாம். இத வந்து இப்ப நான் சேவ் பண்ண போறேன். ஜஸ்ட் பிரிண்ட் டாட் பிஒய். எப்பயுமே பைத்தான்ல சேவ் பண்ணும்போது டாட் பிஒய் அப்படின்ட்டு தான் சேவ் பண்ணும். ஸோ சேவ் குடுத்துக்கிறேன். இப்போ என்டர் யுவர் நேம் கேக்குது. அண்ட் என்டர் யுவர் ஏஜ் கேக்குது. இப்போ வந்து பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இதுதான் பேசிக்ஸா எப்படி வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, தேங்க்யூ ஆல்.